மகாபாரத போருக்காக பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒவ்வொரு வீரரும் சரிசமமா பிரிச்சுட்டு இருந்தாங்க. மகாபாரத போரை முடிக்க எவ்வளவு நாள் ஆகும்னு ஒவ்வொரு வீரர்கிட்டையும் கிருஷ்ணர் கேட்பாரு. ஆனா பீஷ்ம துரோணர்ல போரை முடிக்க 25 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. கர்ணனும் அர்ஜுனும் 30 நாள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனா பார்பரிக்கா எனக்கு போரை முடிக்க வெறும் 1 நிமிடம் போதும்னு சொல்லுவாரு. கிருஷ்ணர் போரை எப்படி 1 நிமிஷத்துல முடிப்பன்னு கேட்பாரு. பார்பரிக்கா என்கிட்ட 3 அம்புகள் இருக்கு. முதல் அம்பு எதிரிகளை குறிவைக்கும், இரண்டாவது அம்பு என் பக்கம் இருக்கும் வீரர்களை பாதுகாக்கும், மூன்றாவது அம்பு குறிவச்ச எதிரிகளை அழிக்கும்னு சொல்லுவாரு. பாண்டவர்களும் கௌரவர்களும் பார்பரிக்கா எங்க பக்கம் வேணும்னு அடிச்சுக்கிட்டாங்க. பார்பரிக்கா எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும். போர் ஆரம்பிக்கும் போதே போர் முடிஞ்சிடும். இது போர் விதிமுறையை மீற மாதிரி ஆகும்னு கிருஷ்ணர் பார்பரிக்கா உயிரை தானமா கேட்பாரு. அதுக்கப்புறம் பார்பரிக்கா அவரோட தலையை வெட்டிடுவாரு. பார்பரிக்கா மகாபாரத போரை என்னோட கண்களால பார்க்க வேணும்னு கிருஷ்ணர் கிட்ட இருந்து வரம் வாங்கிடுவாரு. இதனால அவரோட தலையை ஒரு மலை உச்சில வச்சிருவாங்க.